அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன நிகழ்வு தாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பார்வையற்ற ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்து கேட்குறாரு, ஒரு பஸ் ஒன்று அப்போ வருது. இந்த பஸ் மேல்மருவத்தூர் போகுங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிட்ட கேட்குறாரு. அவர் இல்லைங்க இது போகாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் ஒரு பஸ் வருது. இந்த பஸ் போகுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க இது போகாது, மேல்மருவத்தூர் போகிற பஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார். அப்படி இவர் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அடுத்த பக்கத்தில் அதே பேருந்து நிறுத்தத்தில் மறுபக்கத்தில் ஒருத்தர் இந்த பஸ் திண்டிவனம் போகுங்களான்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ போகாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு பஸ் வரும்போது இந்த பஸ்ஸு போகுங்களான்னு கேட்குறாரு. இவர் கேட்குறத கவனிச்சுக்கிட்டே இருந்த அந்த பார்வையற்றவர் என்ன பண்ணுறாரு, என்ன மனசில் நினச்சாரோ தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்து அந்த கேட்குற பெரியவரோட கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஐயா என்னாட்ட உங்களுக்கு பார்வை தெரியாதுங்களா, அதனால தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கெல்லாம் நல்லா தான்ப்பா கண்ணு தெரியுது, உனக்கு பார்வை தெரியாதனால கேட்குறேன், எனக்கு கண்ணு இருந்து நான் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கானே, ஏங்க அப்படி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, நான் படிக்க தெரியாதவன்ப்பா, எனக்கு கல்வி அறிவு இல்லாததுனால மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் ஐயா அப்படின்றார். இதைத்தாங்க வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டும் புண்ணுடையர் கல்லாதவர்னு சொல்கிறாரு. ஆக கண்ணுடையர் கற்றோருக்கு தான் கண்ணோட பயன் முழுமையாக கிடைக்கிறது. கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு முகத்தில் 2 கண்கள் இருந்தாலும் அந்த 2 கண்களும் புண்களாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிறார். அதனால் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நல்லா படிக்கணும், கல்வி அறிவை பெறணும், அதோட நல்ல அறிவை வளர்த்து கொண்டு திறமையுள்ளவர்களாக வாழ்க்கையை மேலும் மேலும் செம்மைப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.